ஸோ இப்போ செகண்ட் யூனிட்டில் இருக்க முக்கியமான 3 மார்க் கொஸ்டின்ஸை பார்த்துருவோம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷனில். ஸோ ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் யூனிட் கொடுத்தோம், அதோட வீடியோ கொஞ்சம் லாங் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம ஷார்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் முடிச்சுக்கலாம். ஸோ செகண்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் ஆர் தி இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ட்ரைவ்? ஸோ டிஃபைன் எலக்ட்ரிக் ட்ரைவ்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பான், அதை பார்த்துக்கோங்க. இது எலக்ட்ரிக் ட்ரைவில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரைவ்னா இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ட்ரைவ். ஸோ லோட், மோட்டர், பவர் மாடுலேட்டர், கண்ட்ரோல் யூனிட்டு, அப்புறம் சோர்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த 5 சேர்ந்தது தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் ட்ரைவ்னு சொல்லுவாங்க. அது இருக்க முக்கியமான பார்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தோம்னா செகண்டு, லிஸ்ட் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் ட்ரைவ்ஸ். ஸோ டைப்ஸ் கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் ட்ரைவில் 3 டைப்ஸ் தான் இருக்குது. குரூப் ட்ரைவ், இண்டிவிஜுவல் ட்ரைவ், மல்டி மோட்டார் ட்ரைவ். இது வந்து 14 மார்க்லேயே இந்த கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா கிவ் 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் குரூப் ட்ரைவ். குரூப் ட்ரைவ் நம்ம யூஸ் பண்ணுறதால என்ன அட்வான்டேஜ் ஏற்படும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா சேவிங் தி இனிஷியல் காஸ்ட்டு. ஸோ இனிஷியல் காஸ்ட்டை வந்து தனித்தனியாக மோட்டர் வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன பார்த்தோம்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தோம்னா பவர் ஃபேக்டர் வந்து ஹையாக இருக்கும். நம்மளுக்கு தெரியும் யூனிட்டி பவர் ஃபேக்டர், லேகிங் பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர், இது மூணுமே இருக்குது. ஸோ நம்ம வந்து குரூப் ட்ரைவ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பவர் ஃபேக்டர் வந்து எப்பயுமே கொஞ்சம் யூனிட்டியாக இருக்கும், லீடிங் ஆகாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஜென்ரலாக வந்து என்ன அட்வான்டேஜ் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின், வாட் இஸ் இண்டிவிஜுவல் ட்ரைவ்? ஸோ இண்டிவிஜுவல் ட்ரைவ்னா என்னென்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, இண்டிவிஜுவல் ட்ரைவ்னால் ஒரே ஒரு மோட்டர் இருக்கணும், அதுக்கு வந்து ஒரே ஒரு மோட்டரோட ஹெல்ப்போட ஒரே ஒரு லோடு வந்து ஒர்க் ஆகணும். அதுதான் வந்து இண்டிவிஜுவல் ட்ரைவ்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இன் இண்டிவிஜுவல் ட்ரைவ் ஈச் மிஷின் இஸ் ட்ரிவன் பை இட்ஸ் ஓன் செப்பரேட் மோட்டர் வித் தி ஹெல்ப் ஆஃப் கியர் அண்டு புள்ளி. ஸோ ஒரே ஒரு மோட்டரில் ஒரு லோடுக்கு வந்து அதோட புள்ளியை வச்சு யூஸ் பண்ணி அதோட கியர் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த இண்டிவிஜுவல் ட்ரைவ். ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு மோட்டருக்கு ஒரு லோடை வச்சு யூஸ் பண்ணால் அதுமாரி இண்டிவிஜுவல் ட்ரைவ். அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின், கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் மல்டி மோட்டார் ட்ரைவ். ஸோ மல்டி மோட்டார் ட்ரைவுக்கு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் க்ரெயின்ஸ். ஸோ க்ரெயின்ஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய மோட்டரை வந்து ரன் பண்ண வச்சு அந்த க்ரெயின் ரோப்பை வந்து மேலே தூக்க வைப்பாங்க. ஏன்னா வந்து க்ரெயின் ரோப் வந்து லிஃப்ட் பண்ணும்போது நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணுது, ஒரே ஒரு சிங்கிள் மோட்டரை வச்சு லிஃப்ட் பண்ண முடியாது. சொல்லிட்டு மல்டி மோட்டர்ஸ் நிறைய மோட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி தான் வந்து அந்த க்ரெயின் ரோப் வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க, அப்போ தான் மேலே தூக்கும். ஸோ அதுதான் வந்து அது எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தோம்னா மென்ஷன் எனி ஒன் அப்ளிகேஷன் ஏரியா ஆஃப் குரூப் ட்ரைவ் சிஸ்டம். ஸோ மென்ஷன் எனி ஒன் அப்ளிகேஷன் குரூப் ட்ரைவ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குரூப் ட்ரைவ்னால் பார்த்தோம்னா ஒரே ஒரு மோட்டரை வச்சு நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு எங்கே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அப்புறம் பார்த்தோம்னா ஃப்ளோர் மில், இதுங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த குரூப் ட்ரைவை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வாட் ஆர் தி மெக்கானிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் டு பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் வைல் செலக்டிங் மோட்டர் ஃபார் எ பர்டிகுலர் ட்ரைவ். ஸோ என்னென்ன க்ரைட்டீரியா வச்சு ஒரு மோட்டரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அதாவது மெக்கானிக்கல் கேரக்டர் வச்சு செலக்ட் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அதோட என்க்ளோசர்னால் மேலே மோட்டரை மூடி இருக்க அந்த பாடி இரும்பு இருக்குது பார்த்தீங்களா, இரும்பு ஷீட் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்க்ளோசர்னு சொல்லுவாங்க. என்க்ளோசர் பொறுத்து வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பேரிங், அதில் யூஸ் பண்ணியிருக்க பேரிங் வச்சு. அடுத்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர். ஸோ அது பெல்ட் ட்ரைவா, செயின் ட்ரைவா, ரோப் ட்ரைவா, இல்லை வந்து கியர் ட்ரைவா, அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாய்ஸ் லெவல். ஸோ அதில் எவ்வளோ நாய்ஸ் உருவாகுதுன்னு சொல்லிட்டு அதை பொறுத்து வந்து இந்த மெக்கானிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அமையும். இந்த கொஷின் வந்து ஒரு முறை 14 மார்க்லேயே கேட்டிருக்கான். ஸோ அதனால் 7 மார்க்கோட கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மெக்கானிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை ஒரு முறை பார்த்துக்குங்க. அடுத்து முக்கியமான கொஷின், கிளாஸிஃபை தி ரேட்டிங் ஆஃப் மோட்டர். ஸோ டியூட்டி சைக்கிளில் இந்த கொஷினை கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான கொஷின் கூட. ஸோ கண்டினியூஸ் ரேட்டிங், அப்புறம் கண்டினியூஸ் மேக்ஸிமம் ரேட்டிங், ஷார்ட் டைம் ரேட்டிங், அப்புறம் பார்த்தோம்னா இன்டர்மீடியட் ரேட்டிங் சொல்லிட்டு ஒரு 7 8 வரும்னா இல்லை 6 வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனி 3 எழுதிக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா நேம் ஆஃப் தி மோட்டார் சூட்டபிள் ஃபார் பேப்பர் மில்லுக்கு வந்து எந்த மோட்டர் வந்து சூட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் சிங்க்ரனஸ் மோட்டர் வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிங்க்ரனஸ் மோட்டர் தான் வந்து எவ்வளோ லோடு கொடுத்தாலும் நம்ம வந்து பேப்பரில் வந்து ரோல் பண்ணும்போது பேப்பர் வெயிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மற்ற மோட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த வெயிட் ஆட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த மோட்டரோட ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஆனால் சிங்க்ரனஸ் மோட்டரோட ஸ்பீடு வந்து நீங்கள் என்ன தான் வெயிட் கொடுத்தாலும் அதோட மோட்டரோட ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா ஃபீல்டு வைண்டிங்க்கு நம்ம எக்ஸ்ட்ரலாக சப்ளை கொடுக்குறதால இந்த சிங்க்ரனஸ் மோட்டர் வந்து நீங்கள் எவ்வளோ லோடு கொடுத்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பேப்பர் மில்லில் வந்து சிங்க்ரனஸ் மோட்டரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர். அடுத்து பார்த்தோம்னா 10th கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை
ரேட்டிங் ஆஃப் மோட்டார். ஸோ ரேட்டிங் ஆஃப் மோட்டார் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்க. ரேட்டிங் ஆஃப் த மோட்டார் இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் அ பெராமீட்டர் வித்தின் விச் இஸ் த மோட்டார் டிசைன்டு ஆப்ரேட் எஃபிஷியன்ட்லி. ஸோ எஃபிஷியண்ட்டாக அந்த மோட்டர் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வாட் ஆர் தி டோட்டலி என்க்ளோஸ்டு டைப் மோட்டரார்ஸ், எங்கே வந்து இந்த டோட்டலி என்க்ளோஸ்டு மோட்டர் டைப்பை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரைட்டு. ஸோ இந்த என்க்ளோசர்ன்றதுக்குனே சொன்ன போல் வந்து பார்த்தோம்னா அந்த மோட்டர் கவர் பண்ணுறது பார்த்திங்களா, அவுட்டர் கேஸ், அதுதான் வந்து என்க்ளோசர்னு சொல்லுவாங்க. ஸோ அது டோட்டலி என்க்ளோசர்னால் சுத்தமாக நல்லா கவர் பண்ணுறதை யூஸ் பண்ணுவோம். பார்த்தோம்னா அந்த சென்ட்ரிஃபியூகல் பம்பில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பம்பில் மோட்டர் யூஸ் பண்ணும்போது பம்பில் வந்து தண்ணி அதிகமாக வந்து அது லீக்கேஜ் ஆகும். ஸோ அந்த லீக்கேஜ் வந்து மோட்டருக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக ஸோ மோட்டருக்கு வெளியில் பார்த்தோம்னா இந்த டோட்டலி என்க்ளோசர் யூஸ் பண்ணி அந்த மோட்டரை வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சென்ட்ரிஃபியூகல் பம்ப்பு, அந்த ரெசிப்ரோட்டிங் பம்ப் இருக்குது பார்த்திங்க, அங்கே யூஸ் பண்ணுறதுல இந்த டோட்டலி என்க்ளோஸ்டு டைப் மோட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது 12th கொஸ்டின், ஒய் டிசி சீரிஸ் மோட்டர் யூஸ்டு இன் க்ரேன் டிரைவ். ஸோ இந்த டிசி அதாவது க்ரெயினுக்கும் ட்ரெயின் இதுமாரி ட்ராக்ஷன் பர்பஸுக்கு இதுமாரி வந்து க்ரெயின்லாம் பார்த்தோம்னா இந்த டிசி மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னு கேட்குறாங்க, ரெண்டே ரீசன் தான். ஆஸ் டிசி சீரிஸ் மோட்டர் ஹேஸ் ஹை ஸ்டார்டிங் கரண்ட்டு, அப்புறம் ஸ்டார்டிங் டார்க்கு, தென் தே ஆர் யூஸ்ட் இன் க்ரெயின். ஸோ அதோட ஸ்டார்டிங் கரண்ட்டும் ஸ்டார்டிங் டார்க்கும் அதிகமாக இருக்கிறதால அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் கரண்ட்டு ஸ்டார்டிங் டார்க்னால் ஒன்றும் இல்லை, இனிஷியலாகவே அதோட லோடு அதிகமாக இருக்கும்போது அதை நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ட்ரெயின் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெயின் பார்த்தோம்னா ட்ரெயினோட வெயிட்டு ட்ரெயின் மேலே நம்ம இருக்கும், எல்லா வெயிட்டையுமே சேர்த்து இழுத்துக்கிட்டு அந்த மோட்டர் சுற்றணும். ஸோ நார்மலாக மற்ற மோட்டர் யூஸ் பண்ணும்போது அது அந்த வேலையை செய்யாது. இதுவே சீரிஸ் மோட்ரு வந்து அதோட டிசைனே அப்படி தான். ஸோ ஃபுல் வெயிட்டு கொடுத்தா தான் வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ வெயிட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட ஸ்பீடு வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது 13th கொஸ்டின், வாட் ஆர் தி ஃபேக்டர் டு பி டேக்கன் இன் டு கன்சிடரிங் while செலக்டிங் தி மோட்டார் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்கு ஒரு மோட்டர் நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது அது என்னென்ன க்ரைட்டீரியா வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நேச்சர் ஆஃப் தி சப்ளை. ஸோ நேச்சர் ஆஃப் தி சப்ளைன்னு சொல்லும்போது அது ஏசியில் ஒர்க் ஆகுதா, டிசியில் ஒர்க் ஆகுதா. ரெண்டாவது பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் தி டிரைவ். ஸோ அதோட டிரைவ் வந்து சிங்கிள் டிரைவாக, மல்டி மோட்டர் டிரைவாக, குரூப் டிரைவாக. அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் தி லோடு. ஸோ அதோட லோடு வந்து கம்மியான லோடாக, அதிகமான லோடாக. அப்புறம் டி பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மோட்டர். அப்புறம் பார்த்தோம்னா சைஸ் அண்ட் ரேட்டிங் ஆஃப் மோட்டர். சைஸ் மோட்டர் சின்ன மோட்டரா பெரிய மோட்டரா. அப்புறம் காஸ்ட்டு. அப்புறம் பார்த்தோம்னா மெக்கானிக்கல் கரண்ட். நீங்கள் 4 எழுதிக்கிங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா விச் டைப் ஆஃப் என்க்ளோசர் இஸ் சூட்டபிள் ஃபார் மோட்டார் யூஸ்டு இன் கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட். ஸோ நிலக்கரியை வந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, மைனிங், அங்கெல்லாம் வந்து என்ன டைப் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது அந்த இடத்துல வந்து நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்லாம் உருவாகும். ஸோ அதெல்லாம் மோட்டருக்குள்ளே போச்சுன்னா சீக்கிரமாக மோட்டரில் இருக்க வைண்டிங், அந்த கோர்லாம் வந்து சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுபோல் இடத்துல வந்து நம்ம எந்த டைப் என்க்ளோசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலி என்க்ளோஸ்டு ஃபேன் கூல்டு என்க்ளோசர் தான் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக க்ளோஸ் ஆகியும் இருக்கணும், ஆனால் வந்து ஃபேன் கூல்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் உருவாகிற ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த ஃபேனை யூஸ் பண்ணி அதை கூல் பண்ணுற மாதிரி அந்த என்க்ளோஸ்டை தான் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 15th கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை கண்டினியூஸ் ரேட்டிங் ஆஃப் மோட்டர். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா கண்டினியூஸ் ரேட்டிங் இஸ் அண்ட் அவுட்புட் which a motor can deliver continuously without existing the permissible temperature. ஸோ அதாவது நம்ம அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரை விட அது வந்து அதிகமாக இருக்கும் பொழுதும் நம்ம செட் பண்ண அது வந்து மோட்டர் சுற்றும் போது உருவாகிற டெம்பரேச்சரை விட அதிகமாக சுற்றும் போதும் அந்த 2 ஹவர்ஸுக்குள்ளே வந்து இட் கேன் பி டெலிவரி 20% ஆஃப் அவுட்புட். ஸோ ஓவர்லோட் ஆஃப் 2 ஹவர்ஸ். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ஸோ நம்ம அந்த மோட்டரோட கண்டினியூஸ் ரேட்டிங்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா 2 ஹவர் ஓவர்லோடில் வந்து 2 ஹவர்ஸில் ஒர்க் ஆகணும் வித் 25% ஆஃப் டெலிவரியில் வந்து. அடுத்து வந்து 16 கொஸ்டின், லிஸ்ட் தி எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் டு பி கன்சிடர் செலக்டிங் தி மோட்டர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். ஸோ இது முக்கியமான கொஸ்டின்ப்பா. ஸோ எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஒரு மோட்டர் நம்ம இண்டஸ்ட்ரியில் செலக்ட் பண்ணணுமா, அதில் என்னென்ன எலக்ட்ரிக்கல் கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் கேரக்டரிக், மோட்டரோட ஸ்டார்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நோ லோடில் ஸ்டார்ட் ஆகுதா, ஃபுல் லோடில் ஸ்டார்ட் ஆகுதா, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம்னா மோட்டரோட ஸ்பீடு. ஸோ மோட்டர் வந்து ஹை ஸ்பீடு மோட்டரா, நார்மல் ஸ்பீடு மோட்டரா, இல்லை மீடியம் ஸ்பீடு மோட்டரா, அது. அடுத்து பார்த்தோம்னா பிரேக்கிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அது வந்து
ஆஃப் பண்ண உடனே சடனாக ஆஃப் ஆகணும். ஸோ அதுதான் வந்து பிரேக்கிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்து வந்து நம்ம இண்டஸ்ட்ரியலுக்கு வாங்குற மோட்டரோட எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது 17th கொஸ்டின், மென்ஷன் தி டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ப்ளக்கிங்னா என்ன, டைனமிக் பிரேக்கிங்னா என்ன, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னா நான் எல்லாமே வந்து 14 மார்க்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ பிரேக்கிங் டைப்பில் உங்களுக்கு வந்துடும். ஸோ ப்ளக்கிங்னா ஒன்றும் இல்லை, மோட்டரை ஆஃப் பண்ணணும். ப்ளக்கிங் சப்ளை வந்து மாற்றி கொடுக்கும்போது, ஃபேஸ் நியூட்ரல் மாற்றி கொடுக்கும்போது அந்த மோட்ரு வந்து ஒரு செகண்ட் என்ன பண்ணும், கிளாக் வைஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் மாறும்போது அந்த மோட்டர் வந்து ஆஃப் ஆகும். ஸோ அதுதான் வந்து ப்ளக்கிங் சொல்லுவாங்க. டைனமிக் பிரேக்கிங் நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டர் சப்ளை வந்து ஆஃப் பண்ணிட்ட பிறகு அந்த மோட்டர் வந்து ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆகும். அந்த ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்க அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி நம்ம ஹீட் எனர்ஜியை ரெசிஸ்டரை வச்சு யூஸ் பண்ணி ஹீட் எனர்ஜியை டிசிபேட் பண்ணும்போது அது வந்து டக்குன்னு ஆஃப் ஆகுது. அடுத்து பார்த்தோம்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் உங்களுக்கு தெரியும். மோட்டர் வந்து பார்த்தோம்னா ஆஃப் ஆகிட்ட பிறகு அது ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகும். இப்படி ஒர்க் ஆகும்போது அதுலேருந்து சப்ளை எடுத்து நம்ம திரும்பவும் நம்ம சப்ளை ட்ரெயினில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டு ஃபேன் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் படிச்சிருப்பீங்க. அடுத்து வந்து 18th கொஸ்டின், மென்ஷன் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ என்னென்ன வந்து அதில் வந்து நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கணும் எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங்கில் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்மூத்து ஸ்டாப்பிங் ஆஃப் ட்ரைவ். ஸோ ஸ்மூத்தாக வந்து ட்ரைவ் வந்து ஸ்டாப் பண்ணணும். சடனாக போயிட்டு ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து குயிக் ஆப்ரேஷன், ரொம்ப குயிக்காக வந்து பிரேக்கிங் ஆப்ரேஷன் நடக்கணும். அப்புறம் பார்த்தோம்னா அதோட மெயின்டெனன்ஸ் வந்து லோவாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதோட ஸ்பீடு, அதாவது குட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பீடை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அடுத்து பார்த்தோம்னா வாட் இஸ் ஷார்ட் டைம் சைக்கிள். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஷார்ட் டைம்ஸ் டியூட்டி சைக்கிள் denotes the operation at a constant load during a given time less than the request to be the each thermal equilibrium. ஸோ டியூட்டி சைக்கிள், ஷார்ட் டைம் டியூட்டி சைக்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஷார்ட் டைம் டியூட்டி சைக்கிள், லாங் டைம் டியூட்டி சைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு 14 மார்க் கொஸ்டின் இருக்கும். ஸோ இது ஆன் ஆகிற டைம், ஆன் ஆஃப் ஆகிற டைமை பொறுத்து தான் அது மாறும். அடுத்து 20 கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா, ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் திரும்ப சொல்கிறேன். இன் திஸ் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் த மோட்டார் இஸ் நாட் டிஸ்கனெக்ட் ஃப்ரம் தி சப்ளை விட்டு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணல. இட் ரிமைன்ஸ் connected to its and its feedback the braking energy or its கைனெட்டிக் எனர்ஜி சப்ளை. அதான் ஏற்கனவே சொன்ன போல என்ன சொன்னோம், மோட்டர் வந்து ஆஃப் பண்ணிடுறோமே தவிர நம்ம சப்ளை ரிமூவ் பண்ணல. ரிமூவ் பண்ணாமல் போது அந்த மோட்டர் வந்து ஆஃப் ஆகிட்டால் கொஞ்ச நேரம் சுற்றும் போது அந்த மோட்டர் பர்பஸ்லேருந்து ஒரு மோட்டர் ஃபங்க்ஷன்லேருந்து ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்காக மாறுது. அப்படி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனாக மாறும்போது அது வந்து நம்மளுக்கு கைனெட்டிக் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றுது. அதுதான் சொல்கிறாங்க. அப்படி மாற்றும்போது அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கோட முக்கியமான யூசஸ். அடுத்தது 21st கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை ப்ளக்கிங். ஸோ இதுவும் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ சப்ளை மாற்றி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டோம். இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது 22வது கொஸ்டின், மென்ஷன் தி கீ அட்வான்டேஜஸ் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஓவர் டைனமிக் பிரேக்கிங். ஸோ டைனமிக் பிரேக்கிங் கம்பேர் பண்ணும்போது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நோ எனர்ஜி இஸ் வேஸ்டட் இன் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஸோ டைனமிக் பிரேக்கிங்கில் பார்த்தோம்னா நம்ம வந்து எனர்ஜி லாஸ் ஆகிடும், வேஸ்ட்டாக தான் நம்ம வந்து ஹீட் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஆனால் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கில் நம்ம எனர்ஜி லாஸ் பண்ணாமல், அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் திரும்பவும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பவர் சப்ளைக்கு நம்ம சப்ளை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா கொஸ்டினும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து முக்கியமான கொஷின்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த பிரேக்கிங் கொஷினை பார்த்துக்கோங்க. 3 டைப் ஆஃப் பிரேக்கிங் பார்த்துக்கோங்க. ப்ளக்கிங்னா என்ன, ரீஜெனரேட்டிவ்னா என்ன, டைனமிக் என்னன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ட்ரைவ் கொஷின் பார்த்துக்கோங்க. சிங்கிள் ட்ரைவ், மல்டி மோட்டார் ட்ரைவ், குரூப் ட்ரைவ், அதோட அட்வான்டேஜ் பார்த்துக்கோங்க. ஸோ குட் பிரேக்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு 3-4 கொஷின் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அடுத்து நம்ம வந்து 3rd யூனிட்டில் பார்ப்போம்.